வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ கவுன்சிலிங்கில் பங்கேற்கும் மாணவர்களின் இருப்பிட சான்றிதழை ஆய்வு செய்ய குழு அமைப்பு. வெளி மாநிலத்தவர் இடம்பெற்றுள்ளதாக வந்த புகாரை தொடர்ந்து நடவடிக்கை. சபரிமலை படி பூஜைக்கு 2036ஆம் ஆண்டு வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேவசம் போர்டு அறிவிப்பு. தங்கத்தின் விலை இன்று சவரன் 38,000க்கும் கீழ் சென்றது. சவரனுக்கு 264 ரூபாய் குறைந்து 37,976 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 90 லட்சத்தை நெருங்கியது. 24 மணி நேரத்தில் 45,576 பேருக்கு தொற்று உறுதி. காஷ்மீரில் பேருந்தில் பயணித்து வனப்பகுதியில் பதுங்கியுள்ள 4 பயங்கரவாதிகள். என்கவுண்டரில் சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படையினர். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு குறித்த நடவடிக்கைகள் தீவிரம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை. கிணற்றில் விழுந்து பல மணி நேரமாக உயிருக்கு போராடி வரும் பெண் யானை. மீட்கும் போராட்டத்தில் மீட்புக் குழுவினர் தீவிரம். கொரோனா வைரஸ் தொடர்ந்து அதிகரிப்பதன் எதிரொலி. நியூயார்க் நகரில் பள்ளிகள் இன்று முதல் மூடல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் இருப்பிட சான்றிதழை சரிபார்க்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வு இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. உள் ஒதுக்கீடு பிரிவினருக்கு நடத்தப்படும் கலந்தாய்விற்காக 363 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கலந்தாய்வு பட்டியலில் வெளி மாநிலத்தவர் இடம்பெற்றுள்ளதாக வந்த தகவலை அடுத்து இருப்பிட சான்றிதழை சரிபார்க்க தமிழக அரசு குழு அமைத்துள்ளது. இந்நிலையில் நேற்று கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் 4 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 264 ரூபாய் குறைந்து 38,000 ரூபாய்க்கும் கீழ் சென்றுள்ளது. ஆபரண தங்கம் விலை கிராமிற்கு 33 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 264 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,747 ரூபாய்க்கும், 1 சவரன் 37,976 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 41,016 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 66 ரூபாய் 70 காசுக்கும், 1 கிலோ 66,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வரலாறு காணாத உயர்வை கண்டு வந்த இந்திய பங்குச்சந்தைகள் இன்று காலை சரிவுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 156 புள்ளிகள் சரிந்து 44,024 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 38 புள்ளிகள் குறைந்து 12,900 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74 ரூபாய் 26 காசுகளாக இருந்தது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 90 லட்சத்தை நெருங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 45,576 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 45,576 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 89,58,484 உயர்ந்துள்ளது. இதில் 4,43,303 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 83,83,603 பேர்
சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 585 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,31,578 உயர்ந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரிசோதனை எண்ணிக்கை 12,85,00,000 தாண்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 10,28,203 இரத்த மாதிரிகள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 90 லட்சத்தை நெருங்கியுள்ளது. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதல் இடத்திலும், கர்நாடகா 2ஆம் இடத்திலும், ஆந்திரா 3ஆம் இடத்திலும் உள்ளன. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் நேற்று வரை 12,85,08,389 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 10,28,203 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியின் 103வது பிறந்தநாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்திரா காந்தியின் 103வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான சக்தி ஸ்தலத்தில் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ஒட்டுமொத்த தேசத்தையும் ஈர்க்கக்கூடிய தலைமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் திருமதி இந்திரா காந்தி என தெரிவித்துள்ளார். திறமையான பிரதமராகவும் அதிகாரமிக்க பெண்மணியாகவும் திகழ்ந்த அவருக்கு அவரது பிறந்த நாளில் மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். காஷ்மீரில் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் 4 பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீரில் இருந்து 4 பயங்கரவாதிகள் பேருந்தில் ஜம்மு நோக்கி வருவதாகவும் அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நக்ரோட்டா மாவட்டத்தில் உள்ள வாகன சோதனைச் சாவடி பகுதியில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு நெடுஞ்சாலை முடக்கப்பட்டது. பாதுகாப்பு படையினர் இருப்பதை அறிந்த பயங்கரவாதிகள் பேருந்தில் இருந்து தப்பித்து அருகில் இருந்த காட்டுப்பகுதியில் பதுங்கியுள்ளனர். அவர்களை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தியதில் தீவிரவாதிகள் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சபரிமலை படி பூஜைக்காக வரும் 2036ஆம் ஆண்டு வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. சபரிமலையில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த 16ஆம் தேதியன்று கோவில் நடை திறக்கப்பட்டது. அன்று முதல் பக்தர்கள் கொரோனா விதிகளின்படி தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே சபரிமலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற படி பூஜைக்காக 2036ஆம் ஆண்டு வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. படி பூஜைக்காக 75,000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனிடையே சபரிமலையில் வழக்கமான தரிசனத்திற்கு ஆன்லைனில் முன்பதிவு செய்ய கட்டணம் ஏதும் கிடையாது எனவும் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. எனவே பக்தர்கள் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளைநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக கூறி அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் ஆலையை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாங்கோடு, புலியூர் சாலை, மஞ்சாலுமூடு ஆகிய ஊராட்சி பகுதி மக்கள் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள இந்த இடத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜபா என்பவர் பிளாஸ்டிக் தொழிற்சாலை தொடங்க திட்டமிட்டு கட்டுமான பணிகளையும் தொடங்கியுள்ளார். இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினரும் பொதுமக்களும் விவசாயிகளும் ஆலை முன்பு கருப்பு கொடி ஏந்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடியில் தொடர் மழையால் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. தூத்துக்குடியில் கடந்த 3 நாட்களாகவே தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மாநகராட்சி பகுதியில் உள்ள அன்னை இந்திரா நகரில் சாலையில் தேங்கியுள்ள மழைநீருடன் கழிவு நீரும் கலப்பதால் துர்நாற்றம் வீசி வருவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது.
இதனால் இப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. போர்க்கால அடிப்படையில் தண்ணீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி போகிறதுக்கே 1 மாதம் ஆகும். அப்படி இருக்கும்போது இதை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தொற்று வியாதிகள் பரவக்கூடிய சான்ஸுகள் இருக்குது. அரசு நிர்வாகம் எதையுமே கண்டுக்கல. தெரு கனெக்ஷன், அதாவது தண்ணீர் கனெக்ஷன் எடுக்கும்போது ஒவ்வொருவரும் 2000 ரூபாய் செலுத்தியிருக்கிறோம். பாதாள கிடைக்காத எந்த விதமான இதுவும் அவர்கள் செய்யவில்லை. இந்திரா நகர் 2வது தெருவில் வசித்து வந்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி நிரம்பி நிறைய வருது. அதை எடுக்கிறதுக்கு யாருமே வர மாட்டேங்காங்க. ஒரு ஆள் இறந்து போனாங்க. அவங்கள தூக்கிட்டு போகிறது கூட வண்டி மூலியமாக கொண்டு போகிறாங்க. பாதாள சாக்கடை 2000 ரூபா, வீட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தோம். அது ஒன்றும் கவனித்த மாதிரி தெரியல. நாகை அருகே தேங்கி நிற்கும் மழைநீரால் சேதமடைந்த சாலையில் பொதுமக்கள் நாற்று நட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் அடுத்த ஏனங்குடி கிராமத்தில் பள்ளி, கல்லூரி, வங்கி, பள்ளிவாசல் செல்லக்கூடிய கீழத்தெருவின் முக்கிய சாலை பல ஆண்டுகளாக சேதமடைந்து காணப்படுகிறது. தற்போது பெய்து வரும் கனமழையால் அந்த சாலை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமடைந்துள்ளது. அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து குளம் போல் தேங்கி நிற்கும் சாலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நாற்று நட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக புதிய சாலை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சாலைகள் 10 வருஷமாகவே போடல. இங்கே மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. வாகனங்கள் போக முடியல. இங்கே இருக்கிற ஒரு பேங்க் இருக்குது, இங்கே இருக்கிற ஏனங்குடி ஒரு ஹைஸ்கூல் இருக்குது. படிக்கிற பிள்ளைகள்லாம் கீழே விழுந்து போகிறாங்க. நாங்களும் நிறையா பேர்ட்ட இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், இங்கே இருக்கிற அதிகாரிகள், கலெக்டர் எவ்வளோ பேர்ட்ட பெட்டிஷன் கொடுத்து கேட்டோம். அது அவங்க காதில் கேட்குற மாதிரி இல்லை. இதுக்கு பிறகு சாலை மறியல் பல போராட்டங்களை நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுப்போம். 7 வருஷமாக இது மாதிரி மிக மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த ரோட்டில் தேசிய வங்கி இருக்குது, அரசினர் மேல்நிலைப்பள்ளி இருக்குது, 7 தனியார் பள்ளி வாகனங்கள் சென்று வருகிறது. கிட்டத்தட்ட 2000 பேர் ஒரு நாளைக்கு இந்த ரோட்டை யூஸ் பண்ணுறாங்க. இதை 7 வருஷமாக அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் அதை சரிப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே கிணற்றில் தவறி விழுந்த பெண் யானையை மீட்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பாலக்கோடு தாலுகாவிற்கு உட்பட்ட ஏடுகுண்டூர் அருகே பஞ்சுப்பள்ளி சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் 7 வயது மதிக்கத்தக்க பெண் யானை ஒன்று தவறி விழுந்தது. இரை தேடி சென்றபோது இச்சம்பவம் நடந்துள்ளது. யானையின் சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தினர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து தேன்கனிக்கோட்டை வனசரகர், பாலக்கோடு வனக்காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து யானையை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருத்தணியை அடுத்த ஆர்கே பேட்டை அருகே ஏலச்சீட்டு நடத்தி 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சத்துணவு அமைப்பாளர் சுலோச்சனா என்பவர் மீது எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டை அடுத்த பெரிய நாகப்பூண்டியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக இருக்கும் சுலோச்சனா என்பவர் அப்பகுதியில் ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். இதில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பணம் கட்டியுள்ளனர். ஏலம் எடுத்தவர்களுக்கு சீட்டு பணம் தராமல் சுலோச்சனா ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். சுலோச்சனான்றவங்க அவங்க சத்துணவு அமைப்பாளராக பெரிய நாகப்பட்டியிலே இருக்கிறாங்க. காலனிலே வேலை செய்கிறாங்க. எங்கள் சீட்டு பணத்தையும் எடுத்துக்கின்னு எங்கள் இடத்துலையும் வீடு கட்டிட்டு எங்கள் இடம் எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா மட்டுமே தான் நான் அவங்க சீட்டு பணத்தை கொடுப்பேன்னு மிரட்டுறாங்க. இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சீட்டு எடுத்து 6ஆம் மாதம் சீட்டு எடுத்தோம். ஒரு சீட்டு ரன்னில் போயின்னு இருக்குது. 2.5 லட்ச ரூபா சீட்டு 2 போட்டிருக்கிறோம். எங்கள் மாமனார் ஒன்று, நாங்கள் ஒன்று போட்டிருக்கிறோம். அவங்க வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் சீட்டு கட்டின்னு வரோம். அந்த சீட்டு காசு நீங்கள் உங்கள் இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா மட்டுமே நான் சீட்டு பணத்தை கொடுப்பேன்னு எங்களை மிரட்டுறாங்க. அடியாட்களை வச்சு எங்களை மிரட்டுறாங்க. வெட்டுவேன், குத்துவேன், நீ தேவையில்லாத நீ எங்கே போனாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. என்ன மாதிரி பல பேர் அதே ஊரில் சீட்டு போட்டு பாதிக்கப்பட்டுக்கிறவங்க நிறைய பேர் பயந்து போய் பயப்படுறாங்க. வாக்காளர் பட்டியலில் சரிபார்ப்பு குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கடந்த 16ஆம் தேதியன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய வாக்காளர்கள் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பொதுமக்கள் வாக்காளர் பட்டியல் குறித்து தங்களது சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ள வரும் 21, 22,
மற்றும் டிசம்பர் மாதம் 12, 13 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை நடத்துகிறார். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் பேய் ஓட்டுவதாக கூறி 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த மந்திரவாதியை போலீசார் கைது செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசி மங்களபுரம் பகுதியில் தாயத்து கட்டுவது, பேய் ஓட்டுவது என மாந்தரீக வேலைகளை சேகர் என்பவர் செய்து வந்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியைச் சேர்ந்த கோவிந்தம்மாள், அண்ணாமலை தம்பதியினர் தனது 2 மகள்களுக்கு பேய் பிடித்ததாகவும் அவர்களுக்கு பேய் ஓட்ட வேண்டும் என்றும் கூறி சேகரிடம் அழைத்து வந்துள்ளனர். இதற்காக பணம், காணிக்கைகளையும் அவர்கள் தந்துள்ளனர். பெற்றோரிடம் 1 மணி நேரம் வெளியே இருக்க சொல்லிவிட்டு அவர்களது மகள்களுக்கு பேய் ஓட்டுவதாக கூறிய சேகர் தனியே அழைத்து சென்றுள்ளார். நீண்ட நேரம் மந்திரவாதி சேகர் வெளியே வராததால் கதவை உடைத்து உள்ளே சென்ற பெற்றோர் பிள்ளைகள் அலங்கோலமாக உள்ளதை பார்த்து அதிர்ச்சியுற்றனர். அவர்களை விசாரித்தபோது தங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தாயார் கோவிந்தம்மாள் அளித்த புகாரின் அடிப்படையில் மந்திரவாதி சேகரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சென்னையின் புறநகர் பகுதிகளுக்கு கூடுதலாக 40 மின்சார ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நிறுத்தப்பட்டிருந்த ரயில் போக்குவரத்து மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. ஊரடங்கில் அளிக்கப்பட்ட தளர்வுகளை தொடர்ந்து சென்னையில் மத்திய, மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் அத்தியாவசிய பணிகள் மேற்கொள்ளும் நிறுவனங்களின் ஊழியர்களுக்காக முதற்கட்டமாக 150 மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டன. பின்னர் இந்த சிறப்பு ரயில்களின் எண்ணிக்கை 204ஆக உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் கூடுதலாக 40 சிறப்பு மின்சார ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. நாளுக்கு நாள் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் கூடுதல் ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெங்களூருவில் நடைபெறவுள்ள 23வது தொழில்நுட்ப மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை 25க்கும் மேற்பட்ட நாடுகள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உற்று நோக்குகின்றன. 100க்கும் அதிகமான புதிய தொழில்கள், சுமார் 4000 தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் 70க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகள் நடக்கின்றன. 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களின் உற்பத்தி பொருட்களை இந்த கண்காட்சியில் அரங்குகளை அமைத்து வெளிப்படுத்துகின்றன. தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். திருச்சி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக மதியத்திற்கு மேல் கனமழை பெய்து வருகிறது. நேற்று மாலையும் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. அப்போது திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலைய 1வது நடைமுறையில் உள்ள மேற்கூரையில் உள்ள துளை வழியாக மழைநீர் நீர்வீழ்ச்சி போல் கொட்டியது. அதை அங்கு நின்ற பயணி ஒருவர் செல்போனில் பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பயணிகள் நிற்கக்கூடிய நடைமேடை பகுதி பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் விழுவதால் ரயில் பயணிகள் நிற்க இடமின்றி தவிக்கின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான தீப்பெட்டி பண்டல்கள் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தீப்பெட்டி உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தீப்பெட்டியை உருவாக்குவதற்கு தேவையான வெப்பமான சீதோஷண நிலை இல்லாததால் 80% தொழிலாளர்கள் வேலையின்றி வருமானம் இழந்து முடங்கியுள்ளனர். தமிழ்நாடு அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 26ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டம் குறித்த ஆயத்த மாநாடு திருச்சி திருவெரும்பூரில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் நிறுவனத்தில் 17 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்று டாஸ்மாக் பணியாளர்களின் பணி நேரத்தை 10 மணியில் இருந்து 8 மணி நேரமாக குறைத்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கை எழுந்துள்ளது. பள்ளிகள் திறப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது.
தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிக்க விதித்த தடையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தனியார் பள்ளிகள் மீதம் உள்ள 35% கட்டணத்தை பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் வசூலித்துக் கொள்ளலாம். 35% கட்டணத்தை தவணை முறையில் வசூலிப்பது குறித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் எனவும், மேலும் முழு கட்டணத்தை வசூலித்த பள்ளிகள் குறித்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். தவறினால் பள்ளிக் கல்வி செயலர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் எனவும் தெரிவித்தனர். இதனிடையே பள்ளிகள் திறப்பு குறித்த கேள்விக்கு பள்ளிகள் திறப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்கு கடனை வசூலிக்க சென்ற நிதி நிறுவன ஊழியர் கட்டிலில் படுத்துக்கொண்டு அப்பெண்ணை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காக்காயன் குளத்துப்பட்டியைச் சேர்ந்த மது நிஷாவும் அவரது கணவரும் தனியார் நிறுவனம் ஒன்றில் 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தனர். மாதம் 3,500 ரூபாயை செலுத்தி வந்துள்ள நிலையில் கொரோனா காரணத்தால் வேலை இழந்து கடனை செலுத்த முடியாமல் அவதிப்பட்டனர். இந்நிலையில் மது நிஷாவின் வீட்டிற்கு அவரது கணவர் இல்லாத நேரத்தில் சென்ற தனியார் நிறுவன ஊழியர் மணிமுத்து கட்டிலில் படுத்துக்கொண்டு இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் மலைப்பாதைகளில் பனி மூட்டம் நிலவியது. இதனால் வாகனங்களை ஓட்ட முடியாமல் மக்கள் சிரமப்பட்டனர். குன்னூர் பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் பனி மூட்டமும் காணப்படுகிறது. குன்னூர் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் பனி சூழ்ந்துள்ளதால் மலைப்பாதைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். உதகை போத்தகிரி சாலையில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்து அறநிலைக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்ய முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர். லட்சுமி அம்பாள் என்பவருக்கு நிலம் வாங்க ராஜ்குமார் என்பவர் நிலக்கோட்டையில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு ஆவணங்களை கொண்டு வந்துள்ளார். அதை சார்பதிவாளர் பொறுப்பு வகிக்கும் சுரேஷ்குமார் ஆய்வு செய்தார். அந்த நிலம் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என தெரியவந்ததை அடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் லட்சுமி அம்பாள், ராஜ்குமார், கார்த்திகேயன், சதீஷ் ஆகியோர் குள்ளிசெட்டிப்பட்டியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் விற்க முயற்சி செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கொரோனா வைரஸ் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நியூயார்க் நகரில் உள்ள பள்ளிகள் இன்று முதல் மீண்டும் மூடப்படுகிறது. உலக அளவில் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதல் இடத்தில் உள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. மக்கள் தொகை அடர்த்தி காரணமாக நியூயார்க் நகரில் வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. நியூயார்க்கில் 6 லட்சம் பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் தாக்குதலுக்கு 34,000 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வைரஸ் பரவல் சற்று குறைந்திருந்த போது நியூயார்க் நகரில் உள்ள பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வந்தது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 5,000 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2வது அலையால் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா தொற்று காரணமாக மாணவர்களின் நலன் கருதி இன்று முதல் நியூயார்க் நகரில் உள்ள பள்ளிக்கூடங்கள் காலவரையின்றி மூடப்படுவதாக நகர மேயர் பில் டி பிளாசியோ தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பள்ளிக்கூடங்கள் மூடப்படுவதாகவும் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். உலக பணக்காரர்கள் பட்டியலில் ஃபேஸ்புக் இணை நிறுவனர் மார்க் ஜுகர்பர்கை பின்னுக்கு தள்ளி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன தலைவர் எலான் மஸ்க் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா நிறுவனங்களை நிர்வகித்து வரும் எலான் மஸ்க் தொடர் சாதனை படைத்து வருகிறார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முதன்முறையாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி சாதனை படைத்துள்ள நிலையில் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பும் வளர்ச்சி அடைந்துள்ளது. டெஸ்லா நிறுவனத்தின் கார்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று அதன் பங்குகள் அதிக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு 115 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. இதன் மூலம் அவர் உலக பணக்காரர் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சொத்து பட்டியலில் 110 பில்லியன் அமெரிக்க டாலருடன் உள்ள ஃபேஸ்புக் இணை நிறுவனரான மார்க் ஜுகர்பர்கனை அவர் பின்னுக்கு தள்ளியுள்ளார். அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் தொடர்ந்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதல் இடத்தில் நீடித்து வருகிறார்.
மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் 2ஆம் இடத்தில் உள்ளார். சமூக ஊடகங்களில் அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வந்ததை அடுத்து சாலமன் தீவில் முகநூலை தடை செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சாலமன் தீவுகளில் பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி முகநூலில் விமர்சனம் செய்வது அதிகரித்து வருகிறது. மேலும் முக்கிய பிரமுகர்களை பற்றியும் அவதூறு கருத்துக்கள் பரப்பப்படுவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சாலமன் தீவின் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஷனெல் அகோபகா முகநூலிற்கு தற்காலிக தடை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை செயல்படுத்துவது குறித்து இணைய சேவை வல்லுநர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இதனை தடுக்கும் வகையில் ஈடுபட்டுள்ள முகநூல் நிறுவனம் அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.